இங்கே இந்த பொண்ணுக்கு வயிறு வலிக்குது, மோதிரம் இந்த மாதிரி ஃபீலிங் வருது. இது என்னன்னே அந்த பொண்ணுக்கு சுத்தமாக புரியல. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு மாதம் மாதம் வரும், நீ பக்கத்தில் இருக்க மெடிக்கலில் போய் பேடு வாங்கிக்கோன்னு சொல்கிறா. அப்போ இதெல்லாம் என்னன்னு நான் யார்கிட்ட கேட்குறதுன்னு கேட்டால், உங்கள் அம்மா தான் உயிரோட இல்லைல்ல, நீ உங்கள் அப்பா கிட்ட பேசுன்னும் போது எங்கள் அப்பா கிட்ட நான் எப்படி பேசுறதுன்னு அந்த பொண்ணு யோசிக்கிறா. அவங்க அப்பா கிட்ட பேச போனவ கூச்சப்பட்டுக்கிட்டு கீழே போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே மெடிக்கலுக்கு போகிறா. ஆனால் அங்கேயும் வாங்காமல் திரும்பி வந்துட்டு அங்கே இருக்க துணியெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி யூஸ் பண்ணுறா. அடுத்த நாள் அவங்க அப்பாவும் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு போய் எழுப்புறாரு. இந்த பொண்ணு எந்திரிச்சிட்டு நான் ஸ்கூலுக்கு போகலப்பான்னு சொல்கிறா. என்னன்னு கை வச்சு பார்க்குறாரு, உடம்பு நல்லா தான் இருக்குது. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லைப்பா எனக்கு வயிறு வலி, நான் போகலன்னு உடனே சரி அப்பாவும் லீவ் போட்டவங்க கூடயே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அந்த பொண்ணும் அவங்க அம்மா மிஸ் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. வெளியில் போன அவங்க அப்பா அப்போதான் அவருக்கு புரியுது அவங்க பொண்ணுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. அப்போ அவங்க அப்பா மெதுவாக அந்த பொண்ணுக்கிட்ட போய் உட்காந்து என்னை மன்னிச்சிருமா, நீ ரொம்ப பெரிய பொண்ணாயிட்ட, நான் அதை கண்டுக்காமல் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு, உனக்கு நடக்கிறது பீரியட்ஸு, மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நடக்கும், வயிறு வலி ரெகுலராக வரதான் செய்யும், அந்த டைம்ல இந்த மாதிரி வாட்டர் பேக் சூடாக வச்சு உன் வயிற்றுல வச்சுக்கிட்டேன்னா கொஞ்சம் வலி குறையும்னு சொல்கிறாரு. அது போக இந்த டைமில் உனக்கு கோவம் வரும், இரிட்டேஷனாக இருக்கும், ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் நீ ஒரு சின்ன பொண்ணுலேருந்து பெரிய பொம்பளையாக மாறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேட் கொடுக்குறாரு. அதெல்லாம் நீ 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீ யூஸ் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப நல்லதுமான்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு சொல்கிறா, இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நான் கூச்சப்பட்டுட்டு இருந்தப்பான்னும் போது, அப்பா கிட்ட நீ கேட்கறதுக்கு எதையுமே கூச்சப்படக்கூடாது, பீரியட்ஸை பற்றி நீ கேவலமே படாத, பீரியட்ஸ் மூலயமா தான் இன்னொரு உயிர் உருவாக்குறதுக்கான சக்தி உனக்கு கிடைக்க போகுதுன்னு உடனே இந்த பொண்ணு சொல்கிறா, அம்மா உயிரோடு இருந்திருந்தா கூட எனக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்கப்பா, நீ தான்ப்பா பெஸ்ட் டாடுன்னு சொல்லி கட்டி பிடிக்கிறா.